ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீமில் என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, நம்ம சௌந்தர்யாவுக்கு வந்து அப்ளிகேட்டர் இருந்து ஒரு இது வந்திருக்குது டாஸ்க்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அவங்க தான் சமைச்சு கொடுக்கணும் இன்னைக்கு மதியானத்துக்கு. அது பார்த்தீங்கன்னா யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் பண்ணணும். அது ஏதோ புளி குழம்புன்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணாங்க. புளி பிளஸ் இனிப்பு குழம்பு அப்படின்னு சொல்லி பன்னீர் பட்டர் மசாலான்னு சொல்லிட்டு பன்னீர் பட்டர் மசாலா இல்லை, புளி பிளஸ் இனிப்பாமா சர்க்கரையை போட்டு அள்ளி போட்டு குழம்பு கொடுத்துட்டாங்க நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இன்னைக்கு சாப்பிட்றதா அவங்க கடைசி சாப்பாடா இருக்கும்னு நினைக்கிறேன் பிக் பாஸ்லயே. அந்த மாதிரி சௌந்தர்யா பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வீக் வந்து கேப்டன் இல்ல. ஆக்சுவலா கேப்டன் டாஸ்க் வந்து ரத்து செஞ்சனால இந்த வீக்குக்கு யாருக்கும் கேப்டன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏதாவது ப்ராப்ளம்னா யார் லீட் எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறத பொறுத்து அப்படிங்கிற விஷயத்துக்கும் இந்த வரைக்கும் தகவல் வரல. ஏன்னா அப்படி ஒன்றும் பிசிக்கல் டாஸ்க் இந்த வீக் கிடையாது. நம்மளுக்கு தெரியும் இந்த வீக் வந்து ஃபேமிலி டாஸ்க்கு. எல்லாத்தோட வீட்ல இருந்து வருவாங்க. ஒரே அழுகாட்சி, ஒரே சென்டிமெண்டா மட்டும்தான் இருக்கும் இந்த வீக்கு. நம்மளுக்கும் பேசுறதுக்கு எதுவுமே இருக்காது. அப்புறம் பாத்தீங்கன்னா நேத்தோட எபிசோடுக்கு வந்தோம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சண்டே வந்துட்டு எலிமினேஷனோட வீக்கு. அதோட விஜய் சேதுபதி சொன்ன விஷயம் என்னன்னா, எல்லாரும் தப்பு பண்ணிடுறாங்க, பண்ணிட்டு ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டை நான் பேசிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த எல்லாரும் சொல்லி தப்பிச்சுக்கிறாங்க. ஸோ இதை பத்தி கொஞ்சம் டீப்பா பேசுவோம் அப்படின்ட்டு போனாரு. போன உடனே அவருக்கு கேட்ட விஷயங்கள் வேறதான். அதாவது இந்த வாரம் இது வரைக்கும் பிக் பாஸ்குள்ள வந்ததுல இது வரைக்கும் நடந்த விஷயத்து வரைக்கும் நான் முன்னாடி இருக்கேன், எல்லா விஷயத்துலயும் நான் இன்வால்வ் ஆகுறேன், அவங்கள முன்னாடி கொண்டு வந்து காட்டிக்கிறாங்க அப்படின்னு நீங்க யார் நினைக்கிறீங்கன்னு கேட்டுருந்தாங்க. அதுல ராணுவ சொன்ன விஷயம்தான். அவர் வந்துட்டு ஜாக்லின் முன்னாடி வர்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது இஷ்யூலாம் வர்றதாப்பா, நீ வேற யாரும் உங்க கண்ணு தெரியாதுன்னு சொன்னப்போ அது அவரே அப்படின்னு சொல்லிக்கிட்டாரு. ஆக்சுவலா அவர் ஒரு லாயர் போல. ஸோ இதை கொஞ்சம் வித்தியாசமா பண்ணியிருக்காரு. அதோட ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம். அவர் சொன்ன விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இந்த பிக் பாஸ் ஷோ வந்துட்டு நான் இருக்கேன், நான் வெளியே தெரியணும், ஏதாவது ஒன்று பண்ணி நான் முன்னாடி காட்டிக்கணும் அப்படிங்கிறத தான் நான் இதெல்லாம் பண்றேன் அப்படிங்கிறத வெளிப்படையா சொன்னார். ஆக்சுவலா அவங்க கேட்டதும் அதே தான். மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாமே யாரோ ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க அதை சொல்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஷோ நடக்கிறதே அதுக்கு தானே. நான் இப்படி நடக்கிறேன், நான் வந்துட்டு இது கேரக்டர்ஸ்லாம் இப்படி இருக்குது, நான் அதை வெளியே காட்டுறேன், என் திறமையை வெளியே கொண்டு வரேன், நான் டெவலப் ஆகணும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த ஷோவே. அதை புரிஞ்சுக்காம மற்றவங்க எல்லாம் ஏதோ நம்ம குற்றம் பண்ணிட்டோம் அதை நம்ம சுட்டி காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரியே எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுல ராணுவம் மட்டும்தான் கொஞ்சம் சிரிப்போட ஜம்முன்னு பேசினாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்கை பத்தி கேட்டாரு. கேப்டன் இந்த வீக் வந்து எப்படி நல்லா பண்ணாரான்னு கேட்டப்ப வந்து எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு இன்சிடென்ட்டை மட்டும் சொன்னாங்க பர்டிகுலரா. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கேம் டாஸ்க்ல பாத்தீங்கன்னா இவங்க வந்து அன்சிதா வந்து கூப்பிட்டப்ப வந்து இவர் உடனே போய் ரியாக்ட் பண்ணதோ, மித்தவங்க யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா அப்ப போய் ரியாக்ட் பண்ணாம, இப்ப ஜாக்லின் வந்து கேட்டிருப்பாங்க பேசிட்டு இருக்கிறப்ப, ஜாக்லின் நீ பேசாத அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு, அந்த அந்த இடத்துல வந்து அதிகமா சவுண்டு அவர்கிட்ட பேசுறாரு. அன்சிதா கிட்ட வந்து அமைதியா அமைதியா இரு அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இத வந்து அவங்க எல்லாருமே சொன்னாங்க. அதாவது இவர் வந்து பாரபட்சமா நடந்துக்கிறாரு கேப்டன்ல. அன்சிதா கிட்ட கொஞ்சம் சாஃப்டாவும் மற்றவங்க கிட்டயும் கொஞ்சம் ஹார்டாவும் அவர் பேசுற விதங்கள் அப்படி இருந்துச்சு. ஆக்சுவலா பார்த்தவங்களுக்கே தெரியும். தர்ஷிகா விட்டுட்டு அன்சிதா கிட்ட இவர் மாறின மாதிரி ஆக்சுவலா அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிச்சு. விஜய் சேதுபதி கேட்க கூடாதுன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டாரு, எதுக்கு போய் தேவையெல்லாம் பேசிக்கிட்டு அப்படின்ட்டு. மித்தவங்க எல்லாத்துக்கிட்டையும் அப்படிதான். ஆனா மித்தபடி பாத்தீங்கன்னா இந்த வீக் வந்து அவர் நல்லா தான் கேப்டன் பண்ணாரு. கேப்டன்சி டாஸ்க் வந்து கரெக்டா பண்ணியிருந்தாரு. என்ன யாருக்கு என்ன வேணுமோ உடனே போய் இது பண்ணது எல்லாமே நல்லா தான் பண்ணாப்படி. அந்த ஒரு இடத்துல ஒரு இன்சிடென்ட் வந்து அவருக்கு வந்து ஃபுல்லா பண்ணது எல்லாமே வந்து அவருக்கு வந்து நெகட்டிவ் ஆயிடுச்சு. இதுல ஆக்சுவலா நெகட்டிவ்ங்கிறத ஒரு குறைகள் திருத்திக்கணும் அப்படிங்கறத விஜய் சேதுபதி சொன்னாரு. அவரு திரும்ப வந்து பேசின பிறகு மறுபடியும் போய் பேசுற அப்படி. போன வீக் அருண் பண்ணாரு, அதையே திரும்ப பண்ண அப்படி. அது விஜய் சேதுபதி உடனே சொல்லிட்டு அப்படி. அது முக்கியமான விஷயம் என்ன சொன்னாருன்னா, தம்பி குறைகள்னு சுட்டி காட்டுறோம்னா அதை நீங்க திருத்திக்கிட்டு அடுத்த தடவை பக்காவா விளையாடணும். இது விளையாட்டு உங்களை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு. ஸோ நீங்க அந்த குறையை வச்சுக்கிட்டு நீங்க திரும்ப பண்ணிட்டா உங்களை வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிடும். அதை தடுத்துட்டு திருத்திக்கிறதுக்காக தான் சொல்றாங்க தவிர அவங்க வந்துட்டு ஹார்ட் பண்றதுக்காக கிடையாது. அதை புரிஞ்சுக்கவே இல்லை. அவர் கடைசி வரைக்கும் ஹார்ட்டுன்ட்டு இருந்தாரு. ஆக்சுவலா விஜய் சேதுபதி சொல்றது கூட ஒருவேளை கரெக்டு தான். அப்படி திருத்திக்கிட்டா தானே அவங்க அடுத்துக்கு போக முடியும். உதாரணத்துக்கு முத்துக்குமார். ஆமா, முத்துக்குமார் பண்ணது வந்து தப்புன்னு சொன்னாரு. அப்ப வந்து நம்ம தீபக் வந்து கரெக்டா சொன்னாரு. பால் வந்து அவ்வளவு பெரிய பால், சின்ன கோல் 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 போஸ்ட் தான் இருந்தது, அப்படி எப்படி நீங்க தடுக்காம விட்டீங்க அப்படின்னு தீபக் வந்து கரெக்டா சொன்னார். அப்படி அதுதான் பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி சொல்லியிருப்பாரு.
என்ன நீங்க வந்து இத ஒத்துக்கோங்க, ஒத்துக்கிட்டு அதை வந்து திருத்திக்கோங்க. அது இல்லாம நான் வந்து இதனால பண்ணல, டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி மாத்தி சொல்ல வேண்டாம். ஆக்சுவலா முத்து குமரன் பண்ணதை எல்லாரும் கண்டிப்பா பார்த்திருக்காங்க. அவர் எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சிச்சு. ஸோ அவர் வேணும்னு தான் பண்ணாரு, ஆனா மாத்தி பேசினாரு. ஸோ இதை வந்துட்டு சுட்டி காட்டாம இவ அப்படியே கண்டுக்காம இருந்தாங்கன்னா முத்துக்குமாவை ஃபாலோ பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ அது வெளியே இவன் யாரா இவன் நடிக்கிறாங்க, இவன் சரியில்லை, கேரளா சரியில்லை அப்படின்னு பேசிடுறாங்க. ஸோ சுட்டி காட்டும் போது அது திருத்திக்கிற வாய்ப்பு அமையுது. அது மூலமா முத்துக்குமார் இன்னும் அடுத்த லெவலுக்கு போற மாதிரி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கொண்டு கொடுக்கலாம். இதெல்லாம் அவங்க சொல்றதுக்கான நல்லதுக்கு தான். ஆனா முத்துக்குமார் கரெக்டா பிடிச்சிட்டா அப்படி. ஆமா. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ரஞ்சித் சார் வந்து எவிக்ட் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம், ராணா வந்துட்டு அந்த சத்யா கூட விளையாடும் போது அந்த டெவில் டாஸ்க்ல பேண்ட்டை கிழிச்சதாகட்டும், அதெல்லாம் முன்னாடி சொல்லி வச்சு பண்ண. சத்யா வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் அவருடைய ராஜேந்திரம் கேம் ஸ்ட்ராட்டஜி. ஆக்சுவலா வக்கீல் மூலம்ல அப்படிதான் பிஹேவ் பண்ணுவார். அப்புறம் பாத்தீங்கன்னா ரஞ்சித் எவிக்ட் ஆனாரு. வெளியே வந்தோன்னே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஒய்ஃபை பார்த்தாலும் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு. எப்படிதான் இந்த வேலைலாம் நடிக்கிறாரு தெரியல. அதாவது ஆக்டர்ல வெளியே சண்டை போட்டுக்கிறப்ப அப்பா அப்படின்னு சொல்லி ஒரு நடிப்பு. ஒரு 2 வருஷம் தனியா சண்டை போட்டு இருந்தாங்க, அந்த சைடு போய் கண்ணாடி முன்னாடி வந்து அழுதுட்டு இப்பதான்டா என் உயிரே வந்தது அப்படி சொல்றது. இதெல்லாம் பார்த்தா தலைவர் நீ எப்படிப்பா நடிச்சு ஹிட் ஆகாம போச்சு உன்னோட படம்லாம், அந்த மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரஞ்சித் எவிக்ட் ஆனோன்னா இந்த வீக் வந்து கேப்டன்சி டாஸ்க் வந்து கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்றேன். ரயான்கிட்ட சொன்னாங்க. ரயானுக்கு தெரியும் இந்த வீக் ரொம்ப ஹார்டா இருக்க போது, எப்படி கேம் வரப்போகுதுன்னு. ரயானு நான் என்னப்பா பண்ணேன், எனக்கு என்னப்பா தெரியும், அவர் திருன்னு முடிச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிக் பாஸ் எபிசோட் முடிஞ்சாலும் லைவ் ஸ்ட்ரீம்ல பார்த்தோம். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ராணுவ தெளிவா சொன்னா அப்படி நான் வந்து பிஆர் செட் பண்ணி தான் வந்திருக்கேன். அதாவது வந்து காசு கொடுத்து ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்க, அது அவங்களே வெளியே வந்து அதுக்குன்னு தனியா ஒரு டீம் வச்சு இது பண்ணிக்கிறாரு. அதுதான் சொல்ற அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா முத்துக்குமார் கட்டியும் நம்ம தீபக் கட்டி என்ன சொல்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபைனல் வின் பண்ற அளவுக்கு நான் வந்து பிஆர் செட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நம்மளுக்கே தெரியும் இவருக்கு எப்படி, நம்ம சௌந்தர்யாவுக்கு கொஞ்சம் பிஆர் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதை விட வந்து இவர் வந்து நிறைய செட் பண்ணிட்டு வந்திருக்காரு ராணவ். கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் கப்ப எடுக்கணும் தான் யோசிக்க நினைப்பாங்க. ஆமா, இது வந்து தப்பா பேசிக்கிறாங்க உள்ள. அவங்க வந்து பிஆர் வந்து செட் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க, அதனாலதான் இவர் ஆடியன்ஸ். அது உள்ள இருந்து இவங்க எப்படி ஸ்ட்ராட்டஜியா விளையாடுறாங்களோ அதே மாதிரி இவங்க என்ன வெளியே வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு வந்திருக்காங்க. அது அவங்களோட கேம் பிளே, அவங்க திறமை, அவங்களோட திறமை. காசு இருக்குது பண்றாங்க, பல்லு இருக்காம பக்கோட சாப்பிடுறான், அந்த மாதிரி தாங்க. ராணுவுக்கு நிறைய பல்லு இருக்குது, அவர் சாப்பிடுவாரு. ஆமா, அவர் நிறைய சாப்பிடுவா. அப்படி உளுந்தாலும் பரவாயில்ல எந்திரிச்சு நிப்பேன் மறுபடியும் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லி நிக்கிறேன். ஆக்சுவலா அவர் இப்ப வர வர கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் மோடா மாறிட்டு வராரு. ஃபர்ஸ்ட் ஒரு ரூடா ஒரு இதை காட்டின அப்படி, அதுக்கப்புறம் குழப்பவாதியா மாறினாரு. இப்ப கொஞ்சம் ஒரு காமெடியாவும் கலந்து பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படி. ஆக்சுவலா இது அவர் ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். ஆமா, ஓட்டிங் லெவல்ல இப்ப பாத்தீங்கன்னா அவர் செகண்ட் பிளேஸ்க்கு வந்துட்டாரு. ஆல்மோஸ்ட் சௌந்தர்யா டவுன் பண்ணிட்டு செகண்ட் பிளேஸ்க்கு போயிட்டு அப்படி ஆல்மோஸ்ட். ஆக்சுவலா இது என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் முன்னாடி பெஸ்ட்டை கொடுத்துட்டா போக போக அடுத்த பெஸ்ட் வேணும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இவர் ஃபர்ஸ்ட் ஒர்ஸ்ட்டை கொடுத்துட்டு அப்படி அப்படியே போகும்போது இப்போ எண்டிங்ல கொடுத்துட்டா இவரு ஸோ நல்ல கான்செப்ட் தானே. ஆமா, நல்ல கான்செப்ட் தான். இந்த வீக் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாருமே நாமினேஷன்ல வந்துடுறாங்க. நம்ம சௌந்தர்யா, முத்து, இவங்க விஷால் இவங்க எல்லாம் தவிர வந்து எல்லாரும். ரயானுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்கு, அதனால அவர் வர மாட்டார். இல்ல ரயானும் இருக்கு அப்படி. அப்படியா? ஆமா ஆமா, ஆல்மோஸ்ட் எல்லாருமே இருக்காங்க தான் நினைக்கிறேன். இதுல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாம இந்த வீக் ஃபுல்லா ஃபேமிலி டாஸ்க் தான். யாரோட கதையெல்லாம் எப்படி எப்படி சொல்லுவாங்க நம்மளுக்கே தெரியும். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இதுல எல்லாம் பார்த்துருப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் அழுகையா இருக்கும். எல்லாரும் பாக்கெட்லயும் கண்டிப்பா கட்சி வச்சிருப்பாங்க, நம்மளும் கட்சி தான் வச்சிருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.